என்ன மகிழ்ச்சி! இறைவா, உனக்கு வணக்கம் செய்வதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நான் ஒருவருக்கு ஒரு இனாம், ஒரு பரிசு, ஒரு தர்மம் செய்கிறான் என்றால் பெற்றவன் நன்றி கூறுவான். பாருங்கள், ஒருவருக்கு தர்மம் செய்கிறான், ₹1 அவனுக்கு பரிசாக கொடுக்கிறான். உன்னை பாராட்டுகிறேன், இதா பெற்றுக்கொள் என்று ₹1 பரிசு கொடுக்கிறான். என்ன விந்தை என்றால், விந்தையிலும் விந்தை விந்தை இல்லை, விந்தையிலும் விந்தை என்னவென்றால், கொடுத்த காசை திருப்பவும் பெற்றுக்கொள்கிறான். ஒருவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அது என்ன விந்தையோ தெரில, அதை பெற்று திரும்ப எடுத்துக்கொள்கிறான். அந்த மாதிரி தான் எனக்கு யாரோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை வந்து ஏதோ ஒரு நம்பராக இருந்தது. அதில் பார்த்தால் 1 குறைந்து விட்டது. எப்போதும் ஏறிக்கொண்டு தான் போகும், சலசலன்னு ஏறும், நிதானமாக ஏறும். எப்பயோ ஒன்று, வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒன்று ஏறுது. இதில் என்னடான்னு பார்த்தா, இப்போ 10ஓடு 1 11 இருக்குமா, 1 கூடி இருக்குமான்ட்டு ஆர்வமாக நான் பார்க்கும்போது ஒரு நம்பர் குறைந்து விட்டிருந்தது. அதில் என்ன அவருக்கு சந்தோஷமோ இல்லை, அதில் தான் எனக்கு என்ன கவலையும் சந்தோஷமும் என்னவென்று சொல்வது எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு ஏழை, பிழைக்க பார்க்கிறேன், பிழைக்க வந்தேன். ₹1 இனாமாக கொடுத்தான் யாரோ, அதை பார்த்தா கவான்னு அந்த ₹1 எடுத்துனுக்கிறான். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தர், அவருக்கு என்ன மனக்கவலையோ, ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று அவர் அதை எடுத்துக்கிட்டு இருந்தார். 10ஓடு 1 11 இருக்குமா, யாராவது ₹1 போட்டிருப்பார்களா என்று டப்பாவை பாத்திரத்தை பார்த்தால் 10ஓடு 1 11 இருக்கும் என்றால் பார்த்தால் 10லிருந்து 1 குறைந்து விட்டிருக்கிறது. தயவுசெய்து அந்த மாதிரியான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஏதோ கொடுத்து விட்டீர்கள் அல்லவா. ஏழைப்படும் பாடு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், மீண்டும் அதில் கையை வைத்தான். என்னும் நான் பாராட்டுகிறேன் அவர்களே, பாராட்டுகிறேன். அவர் என்ன போல் அவர் செய்து கொண்டார். அதற்காக கவலைப்படுவதில் என்ன பிரயோஜனம்? யாரோ ஒரு ஒரு தொழிலை, ஒரு செயலை செய்தார், அதற்காக பல பேர் சலசலன்னு பாராட்டுகளை பெற்றால் அதில் அவனுக்கு ஒரு லாபம். ஏழைக்கும் ஏழை மீதும் இரக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே என்று அந்த ஏழை சந்தோஷப்படுவான். அந்த ஏழைக்கு கொடுத்த ₹1 அவன் எடுத்து கொண்டிருக்கிறானே. என் நண்பனே, நான் கவலைப்படவில்லை. எனக்கு நீ கொடுத்த ₹1 மறுபடியும் திருப்பி எடுத்துக்கொண்டாயே, அது நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஓகே செல்வங்களே, ஏதோ மனதில் வந்தது, அதை சொல்ல வேண்டும் என்று தலையிலே உள்ள எண்ணம் கூறியது. அந்த எண்ணத்தை என் வாய் நிறைவேற்றியது.
அவ்வளவுதான். ஏதோ நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்பட்டேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதிலே நீங்கள் சந்தோஷம் பெற வேண்டும் என்றால் எனக்கு இது ரொம்ப சந்தோஷம். ம்? உங்கள் எண்ணம் போல் நீங்கள் உங்களுக்கு ராஜா. உங்கள் எண்ண பிரகாரம் நடுங்கள். எஸ். ஓகே நண்பா. ம்